ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 16 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? பின் வருவனவற்றை நிரப்புக. 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு டேஷ் மில்லிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர்லேருந்து மில்லிமீட்டராக மாற்ற சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர். அப்போ மில்லிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கல சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு மில்லிமீட்டர் ஸ்கொயர்டாக மாத்திரம்னா 10 மில்லிமீட்டர் ஸ்கொயர்டு இப்படி 2 தடவை போடணும். அப்போ தான் இது சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு வரும். ஓகே, டபுள் டைம்ஸ் போடணும். அப்போ 10 × 10 என்ன ஆயிரும்? 100. ஸோ 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர்டு தான் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுக்கு 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர்னா 2க்கு 200 மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, எழுதி. அதே போல் மீட்டர் ஸ்கொயர்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர்டாக மாற்றணும். 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர். அப்போ மீட்டர் ஸ்கொயர்டு 1 மீட்டர் ஸ்கொயர்டு வேணும் அப்படின்னா 2 டைமு சென்டிமீட்டரை போடணும். ஸோ எத்தனை என்ன ஆயிரும்? 100 × 100 4 0 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. 1 மீட்டர் ஸ்கொயர்டுக்கு 10,000 மீட்டர் ஸ்கொயர்டு. அப்போ 18 × 10,000 பெருக்கி போடணும். 18 போட்டு 1 2 3 4 0 போடும். ஓகே, எத்தனை 0 இருக்குது? 4 0. 1 2 3 4 0. ஓகே, 1,80,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இதை அப்படியே 10,000ஆல் பெருக்கி. அதே போல் 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். 1000 மீட்டர் தான் என்னது? 1 கிலோமீட்டர். அப்போ மீட்டர் ஸ்கொயர்டு வேணும், கிலோமீட்டர் ஸ்கொயர்டு வேணும். ஸோ 1 கிலோமீட்டர் ஸ்கொயர்டு வேணும் அப்படின்னா 1000 2 டைமு போடணும். ஓகே, எத்தனை? இங்கே ஒரு 3 0, இங்கே ஒரு 3 0, 6 0. எத்தனை 0? 6 0. 10 லட்சம். இந்த 5 போடையில் 5ஆல் பெருக்கையில் 5 போட்டு 6 0. 1 2 3 4 5 6 0 போட்டு 5 போட்டுறணும். ஓகே, ஏன்னா 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். அப்போ மீட்டர் ஸ்கொயர்டு கிலோமீட்டர் ஸ்கொயர்டு வேணுங்கிற டபுள் டைம்ஸ் போடையில் 6 0. 1 2 3 4 5 6 0. 1 2 3 4 5 6 0. 5 இருக்கனால 5ஆல் பெருக்கியாச்சு. இப்போ டிஜிட்டுக்கு நம்ம கொடுக்குறோன்னா அப்படி கொடுக்குறோம். 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் மீட்டர் ஸ்கொயர். 5 கிலோமீட்டர் ஸ்கொயர் வந்து 50 லட்சம் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அனைத்து வீடியோஸையும் நீங்களும் நண்பர்களும் பார்த்து பயன்பெற முடியும். நன்றி, வணக்கம்.